வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புதுசாக டெய்லி நம்மளுக்கு என்ன நியூவாக சமைக்கிறது அப்படின்னு ஒரு யோசிப்போம் இல்லையா? ஸோ இன்றைக்கி ஒரு புதுசான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மீல்மேக்கர் கேப்சிகம் கேரட் வச்சு இன்றைக்கி ஒரு ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஹெல்த்தியும் கூட, நம்ம வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ப்ரிப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன், சின்ன ஒரு தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்தது 2 ஸ்பூன் வந்து தவாவில் ஆயில் வச்சுக்கோங்க. நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு, புதினா, பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்து மீல்மேக்கர் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு இப்போது அந்த மசாலாவோட சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். ஸோ பூண்டு இஞ்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வரணும். ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மொத்தமாக நாங்கள் வந்து 3 ஸ்பூனுக்கு வரும். ஸோ அதோட ஒரு தக்காளியும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவும் கேரட்டும், நான் பெரிய பல்லாக துருவியிருக்கேன் கேரட்டை. ஸோ அதையும் சேர்த்து சாத்தே பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, ரொம்ப வேகணும்னு இல்லை, 1/2 டம்ளர் தண்ணி வச்சு நீங்கள் அதை மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். ஸோ அது சைட் பை சைடாக நான் பாஸ்மதி ரைஸை நல்லா வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் இருத்து வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த ரைஸை எடுத்து டைரெக்டாக நம்ம மீல் மேக்கரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ் இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானது கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன் இதில் தேவைப்பட்டால் நம்ம அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் புதுமையான டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டானது. டெய்லி நம்ம வந்து என்ன செய்கிறது அப்படின்ற திங்கிங் வந்து இல்லாமல் டெய்லி விதவிதமாக எதையாவது ஒன்று செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷுக்கு ஆனியன் ரைத்தா பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.